अर्थ्यमानः दशमुखनिधनं कोसले शिष्यशृङ्गे पुत्रीयामिष्टिमिष्ट्वा दधुषि दशरथक्ष्माभृते पायसाग्र्यं तद्भुक्त्या तत्पुरं ध्रीष्वपि त्रिषु समं जातगर्भा सुजातः रामस्त्वं स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना ஒரு க்ஷேமம் நமக்கு கிடைக்காம இருக்கானால் ஏதோ பாபம்தான் பிரதிபந்தகமாக இருக்கு. க்ஷேமம் அப்படிங்கிறது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக இருக்கலாம். வீட்டில் ஒரு கல்யாணமோ மங்களமோ ஒரு உத்தியோகமோ எதா வேணாலும் லௌகீகமான க்ஷேமங்களாக இருக்கட்டும். இல்லை எனக்கு பெருமாளிடத்தில் திருடமான பக்தி இல்லையே, உள்ளே போனால் ஆண்டால் அப்படியே சரணத்தோடு கலந்துட்டாலே. திருப்பாணாழ்வார் உள்ளே போனார்னு கதை இருக்குது, வெளியில் வந்தார்னு இல்லையே. கொண்டால் வண்ணனை கோமலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளங்கவர்ந்தான் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேன்னு வெறுமன பாடல்லையேவர். அந்த கண்ணு அவரை பார்த்த கண்ணு இன்னொன்று பார்க்காதுன்னார். அது அப்படியே சத்தியமாகிடுது. வேறு யாரையும் வெளியில் வந்து அவர் பார்த்தாருன்னு இல்லையே கதையில். நானும் போயிட்டு வரேன். வருஷா வருஷம் உற்சவங்கள் சேவிக்கிறோம், பெருமாளை போய் பார்க்குறோம், இங்கே நின்று பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம். இவாளெல்லாம் பார்த்தா போல் என்னைக்கு பார்ப்பேன் நான்? ஒரு ஆழ்வாரோ ஒரு ஆச்சாரியர்களோ ஒரு கூரேஸ்வரோ ஒரு பராசர பட்டரோ ஒரு தேசிகனோ நேற்றுக்கு இருந்த மகாபுருஷாலோ எத்தனை பேர் பார்த்துருக்கா இந்த பெருமாளை, எத்தனை பேரை இந்த பெருமாள் பார்த்துருக்கார். நான் நினைப்பேன் பெருமாளை பார்க்க போகிறதையெல்லாம் அந்த தூணெல்லாம் சொல்லும், உங்கள் பரம்பரையே தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறா போல இருக்கும் எனக்கு. இந்த காயத்ரி மண்டபம் தூணை பிடிச்சிருந்தானே நம்ம பெரியவாள் முன்னோர்கள்லாம் ஏறி உள்ளே போயிருப்பாள். இந்த தூணுக்கெல்லாம் தெரியும், நம்ம பார்க்காத தலைமுறையெல்லாம் பார்த்துருக்கோம். அது நானே இன்றைக்கி வரேன் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே, நான் எங்கள் தாத்தா வராமல் இருந்திருப்பாரா, எங்கள் அப்பா வராமல் இருந்திருப்பாரா, பெருமாளை பார்க்கணும்னு நானே ஓடி வரேன். ஆனால் அந்த ரத்தம் தானே அவளுக்கு இருந்தது, ஒரு வேகம் தானே நமக்கும் பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. அப்போ நம்ம தலைமுறையில் எத்தனை பேர் வந்திருப்பாள், எத்தனை பேர் இந்த பெருமாள் பார்த்துருப்பார். அவர் சொல்லுவார், உன் தலைமுறையே தெரியும்டா எனக்கு. வயசானவ ஊரில் இருந்தால் சொல்லுவாளோனோ, உங்கள் அப்பா தாத்தாலாம் எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு பாலணும். ஏதோ 2 தலைமுறை தெரிஞ்சவா ஊரில் இருப்பாளானால் இவருக்கு நம்ம தலைமுறையே தெரியும். எத்தனை பெரியவாள் பார்த்து இன்றைக்கி அந்த பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஆனால் இவாள்லாம் எப்படி பார்த்துருப்பாள்னு ஒரு நாள் நினைப்போமோனோ. இவாள்லாம் எப்படி பார்த்துருப்பாள், நம்மளும் பார்க்குறோம் இந்த பெருமாளை, இவாள்லாமும் பார்த்தாள்னு இருக்குது. ஏன் அவா பார்த்தா போல நமக்கு பார்க்க வரல அப்படிங்கிறதுக்கு கீதையில் பகவான் சொல்கிறார், நமாம் துஷ்கிருத்தினோ